காரைக்கால் வடக்கு தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். காரைக்கால் மாவட்டத்து மகளிர் அணியாக என்னை தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்களை இந்த அளவுக்கு வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறது எங்கள் முருகானந்தம் சார், வழக்கறிஞர் முருகானந்தம் அவர்கள். சாரோட கைடன்ஸ் இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. இப்போது வந்திருக்கிறவங்க எல்லாம் தொண்டர்கள் இல்லை. இவங்க ஒவ்வொரு மகளிருக்கு கீழேயும் ஒரு 5 மகளிர் குழு அமைச்சிருக்கோம். அந்த 5 மகளிர் குழுக்கு ஒரு பிரதிநிதியாக இவங்க ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. இப்போ நார்த்தில் மட்டும் ஒரு 600 பேர் இப்போது இந்த மீட்டிங்கில் கலந்துக்க தயாராக இருந்தாங்க. இந்த மீட்டிங் சாருக்கு டைம் இல்லாததுனால அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி அந்த 5 குழுக்களோட லீடருங்களை மட்டும் இங்கே சார்கிட்ட அறிமுகப்படுத்த அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறது காரைக்கால் மாவட்டத்துக்கு காரைக்கால் நார்த்துங்கிறது ஒரு மாடல் வில்லேஜ் மாதிரி நாங்கள் மகளிர் அணிக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது அத்தனை பகுதியிலையும் மற்ற இருக்கிற 4 பகுதியிலையும் இதே விஷயங்கள் கொண்டு வரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் எங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல தோழராக நாங்கள் எங்கே இருக்கோம், என்ன செய்கிறோம், ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். தலைவர்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் மகளிராக நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யும் போது எங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணுறது, எங்களோட தேவைகளை கம்ப்ளீட் பண்ணுறது, யாருக்கு என்ன செய்யணும், சரியான நேரத்துக்கு மழையிலையும் வெயில்லையும் ஃபீல்டுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறது, மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மகளிருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம நிறுவன தலைவர் ஜேசிஎம் அவர்களோட சிந்தனைக்கு கிட்டத்தட்ட ஒத்து இருக்கிறதுனால நாங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். முருகானந்தம் சாரோட தலைமையில் நாங்கள் வேலை செய்கிறத நாங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ எங்கள் பணி சிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஜேசிஎம் சாரோட சிந்தனைகள் ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ பேரோட அரசியல் நேரங்களில் எல்லாரும் கொடுக்குற வாக்குறுதிகள் அது காத்தோட போகும், சில விஷயம் நடக்கும். அப்படி இருந்தாலும் கூட சார் கொடுத்துருக்கிற அந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நினைவு கூறுது. நாங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் இந்திரா காந்தி, கொஞ்சம் ஜெயலலிதா அம்மான்னு அவங்களெல்லாம் பார்த்து தான் ரோல் மாடலாக நாங்கள்லாம் வந்தோம். சார் கொடுத்துருக்கிற திட்டங்களில் முத்துலட்சுமி ரெட்டியா இருக்கட்டும், அங்கே ஔவையார்ல இருந்து எல்லாரையும் தேடி பிடிச்சி அவங்களோட திட்டங்கள்னு கொண்டு வந்திருக்கிறது, அந்த 6 ஸ்டாருக்கு அவங்க கொடுத்த விளக்கம், அதெல்லாம் நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸு அப்படின்னு இல்லை, பெரியவங்கன்னு இல்லை, இளைஞர்கள்னு இல்லை, எல்லாருமே ஜேசிஎம் அப்படிங்கிற பாட்டை பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கேயும் எங்களுக்கு கஷ்டமா இல்லை. ஃபீல்டுக்குள்ள போய் ஒரு புதிய கட்சியை மக்கள்கிட்ட திணிக்க எங்களுக்கு கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஜேசிஎம் தானே அப்படின்னு அவரோட அந்த லுக்கு, அவரோட அந்த இன்ட்ரோவே வித்தியாசமா இருந்தது. அந்த கடல்ல கொண்டு போய் கொடி அறிமுகப்படுத்தினது வேற லெவல். அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எந்த அரசியல் தலைவர்களும் யோசிக்காத அளவு கடல் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு, நம்மளோட தரை மண்பரப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். டிஸ்டர்ப் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல அந்த கொடி அறிமுகப்படுத்தினது ரொம்ப சந்தோஷம். மகளிருக்கான திட்டங்கள் சந்தோஷம். இந்த திட்டங்களை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு பூரா பேசலாம். என்னம்மா அது மட்டும் இல்லாம கட்சியோட பேரை ஐநால இன்ட்ரோ கொடுத்தது, அதை விட எங்களுக்கு பின்னால இருக்கிறது யாரு அப்படின்னு மகளிர் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமை, அது ஒரு கெத்து. எங்களுக்கு ஒரு பெண் வெளியில நடமாடுறாங்க, பொது வாழ்க்கையில இருக்காங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க, அவங்க சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்காங்கன்னா அதுக்கு பின்னால நிச்சயமா ஒரு ஆண் இருக்காங்க. அது எங்க எல்லாரோட வாழ்க்கையில இனிமே ஜேசிஎம் இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எங்கேயோ இருக்கார். இப்ப பாண்டிச்சேரி அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ். என்னதான் அவங்க திட்டங்கள் கொடுத்தாலும் செஞ்சாலும் அதை எங்களுக்கு கொடுக்க ஒரு நல்ல தலைமைகள் வேணும். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வழக்கறிஞர் முருகானந்தம் சார் தலைமைங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க கம்ஃபர்ட்டா இருக்கோங்கிறத சொல்லிக்கிறேன். வாழ்க ஜேசிஎம் அவர்கள், வளர்க எல்ஜேகே புகழ். நன்றி, வணக்கம்.